அப்போ இங்கே ஒரு குழு இருந்து மண்ணுலகத்தை வழிகாட்ட வேண்டும் அப்படின்ட்டு வர்றவர் தான் நம்மளது ஆதிசிவனார். அந்த சிவபெருமான் வந்த காலத்தில் தான் அவர் தான் பாண்டிய மன்னராகவும் இருக்கிறார். முதல்ல இருந்து அரசாட்சி அமைக்கிறார். தமிழ்ச்சங்கத்தை தான் முதல்ல துவங்கி தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக இருக்கிறார். அசுரர்களாலேயும் பக்கத்தில் நிற்கவே முடியலை. ஆனால் சிவபெருமான ஆற்றல்ல நந்தி தேவர் அவர்களின் அருளின்படி ஆளாள சுந்தரர் தன் கையில் தான் அதை எடுத்துகிட்டு வர்றது. அந்த விடத்தை எடுத்து சிவபெருமான்கிட்ட நீட்ட, கையை அங்கிருந்தே நீட்ட ஆளாள விதத்தை எடுத்து அவர் அருந்து விடுகிறார். அதனால தான் நீலகண்டனாக அவர் மாறி இருக்கிறத தவிர தொண்டையில் விஷம் போயிடுச்சு இல்லை. இது நடக்கிறது அந்த மாசி மாத தேய்பிறை சதுர்த்தசி இரவு. நந்தியின் கொம்புகளுக்கு இடையில என்ன வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த பிரதோஷ திருநடனத்தை பார்த்த பயன் கிடைக்கும். சிவபெருமானோட வேலை என்னன்னா நமக்கு தண்டனை கொடுக்கறதோ சோதிக்கிறதோ அதெல்லாம் சிவபெருமானோட வேலை கிடையாது. சித்தர்கள் சொல்றது என்னன்னா, என்னை சிவமாக்கினான் உன்னையும் சிவமாக்குவான். பிரவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்திலிருந்து மூங்கிலடியார் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கங்க. சிவராத்திரி நமக்கு நெருங்கிடுச்சு. ஈசனுடைய திருவிழாக்கள்ல மிக முக்கியமான நிகழ்வா இருக்கிறது இந்த சிவராத்திரி. பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விழாக்களுமே பகல்ல நடக்கும்போது, திருவிழாக்களும் தேரோட்டங்களும் பகல்ல நடக்கும்போது ஒரே ஒரு இரவு, அதுவும் இரவு முழுக்க விழித்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த சிவராத்திரி இருக்கு. இந்த சிவராத்திரி எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு, அதனுடைய வரலாறு என்ன சார்? அதாவதுங்க, இது சிவராத்திரின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சீவராத்திரின்ட்டு சித்தர்கள் குறிப்பில் எழுதி வைக்கிறாங்க. சீவராத்திரினா இந்த மண்ணுலகத்தில் உயிர்கள் தோன்றுறது இல்லையா, அந்த உயிர்கள் தோன்ற ஆரம்பித்த இரவு இந்த சிவராத்திரி. அதாவது சிவராத்திரியில் தான் உயிர்கள் தோன்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உயிர்கள் என்ன, முதல்ல தாவரங்கள், நீர்வாழ் தாவரங்கள் தோன்றுவாங்க. அந்த தாவரங்கள் உயிரில் இந்த தோன்றுறது. அதுக்கு முன்னாலே இந்த உருவமாக பயிரினங்கள் தோன்றுறதுக்கு முன்னாடியே அருவமாக தோன்றிவிட்டன. முதல்ல அருவமாகி, அதுக்கு பிறகு அருவுருவமாகி, அதுக்கு பிறகு உருவ அருவமாகி உருவமாகி வர்றதுங்கிறது தான் சித்தர்கள் வருகின்ற அந்த பரிணாம தத்துவம். அப்போ அருவமாக முதல்ல இந்த மண்ணுலகத்தில் தோன்றுனது இந்த சிவராத்திரி தான். அதே மாதிரி அந்த பயிரினங்கள்லேருந்து விலங்குகள். இப்போ ஒவ்வொன்றுக்கும் சீவன், நம்ம என்ன நினைக்கிறோம், உயிர்னாலும் ஒன்று தான், ஆன்மானாலும் ஒன்று தான், ஆவினாலும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான் நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஆவி, ஆன்மா, ஆருயிர் மூன்றும் சேர்ந்த கூட்டுக்கு பேர் சீவன்னு பேர். இப்போ தாவரங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதற்கு ஆறுயிர் மட்டும்தான், உயிர் மட்டும்தான் இருக்கும். அந்த உயிர் மட்டும்தான் அதுக்கு சீவனாக இருக்கும். அதிலிருந்து அடுத்த பரிணாம வளர்ச்சி விலங்குகளாக, உயிரினங்களாக பரிணாம வளர்ச்சி எடுக்கும்போது அந்த உயிர் கூட ஆவியும் சேர்ந்து சீவனாகுது. அப்போ அந்த முதல்ல அந்த தாவரங்களில் உயிர் தோன்றியதும், அதற்கு பிறகு அது பரிணாம வளர்ச்சி அடைந்து உயிரும் ஆவியும் சேர்ந்து அந்த விலங்குகளோட சீவன் உருவானதும், அதற்கு பிறகு பரிணாம வளர்ச்சியானது அடைந்து மனித உயிரில் மட்டும்தான் ஆவி, ஆன்மா, ஆருயிர் இந்த மூணும் சேர்ந்து மனிதனோட சீவனில் இருக்குது. இந்த மூன்றும் படிப்படியாக வளர்ந்தது சரியாக இந்த மாசி மாதம் தேய்பிறை அமாவாசை அன்று தான் இது உருவாகுது. எப்பவுமே உயிர்ப்பு ஆற்றல்ங்கிறது சந்திரன் இருக்கிற நேரத்தில் தான், இரவு நேரத்தில் தான் வரும். அதாவது சித்தர்கள் ஏட்டில் எழுதி வச்சிருக்கிறாங்க, அந்த உயிர்ப்பு ஆற்றல், ஒரு இடத்துல உயிர்ப்பு ஆற்றல் தோன்றணும்னா என்னெல்லாம் வேணும்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க மழை நீர் வரணுங்கிறாங்க, மின்னல் வேணுங்கிறாங்க, இடி வேணுங்கிறாங்க, நல்ல இந்த கூழாங்கல் மாதிரி கருங்கல் மாதிரி இல்லாமல் அந்த வெள்ளை கலரில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான கற்கள் வேணுங்கிறாங்க. இப்படி இரவில் சந்திரனோட ஒளி வேணுங்கிறாங்க. சந்திரனோட ஒளியே அமுத ஒளின்னு தான் சொல்கிறோம். ஆசிடெல்லாம் இருக்குது இல்லையா, அமினோ ஆசிட்ஸ் எல்லாம்
உயிர் தோன்றதுக்கு, செல்களும் உயிர்களும் தோன்றதுக்கு அது வேணும்னா ஹை எலக்ட்ரிசிட்டி வேணும், அந்த குவாட்ஸோட பங்கு வேணும், இதெல்லாம் வேணும், மழைநீர், தூய மழைநீர் வேணும். இதெல்லாம் இருக்கும் பொழுது தான் அந்த மாதிரி வந்ததுங்கிறத அறிவியலும் ஏறத்தால் அதை ஒத்து வருது. வெளி அண்டங்கள்ல இருந்து ஒரு எரிகல் வந்தது, அதிலிருந்து அதிலிருந்து சில உயிரினங்கள் இருந்தது, அது மின்னல் ஒளிப்பட்டு அந்த எலக்ட்ரிசிட்டி பட்டு அது வந்துருச்சுங்கிற மாதிரி தியரியெல்லாம் வருது. சித்தர்களோட கருத்துலையும் இதே மாதிரியான கருத்துக்கள் ஒத்து போகுது. அப்போ சிவராத்திரிங்கிறது எதுக்காக நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, பெரும்பாலான திருவிழாக்கள் பகலில் தான் இருக்குதுன்ட்டு. இதுக்கு ஒரு காரணம், உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய தொடர்புடைய பல விழாக்கள் இரவு நேரத்தில் தான் கொண்டாடுவோம். தீபாவளி கூட இரவு நேரத்தில் தான், அந்த அமாவாசை என்று இரவு நேரத்தில் தான் தீபத்தை ஒளியாக ஏற்றி வைக்கிறது, கார்த்திகை தீபம் கொண்டாடுறது, இதெல்லாம் இரவில் இருக்கிறது. எல்லாமே உயிர்ப்பு ஆற்றல் கூட தொடர்பு பட்டது. அப்போ இந்த உயிர்ப்பு ஆற்றல் இரவில் தான் தோன்றுது. அதனால் இந்த சிவராத்திரிங்கிறது சித்தர்கள் உயிர்கள் தோன்றுறதில் வச்சு சிவராத்திரி தான் முதல்ல அழைக்கிறார்கள். சிவபெருமான் ஆதி சிவனார், அதுக்கு பிறகுதான் மனிதர்கள் தோன்றி, அதற்கு பிறகு அனாதி காலம்னு சொல்கிறாங்க. அனாதி காலம்ங்கிறது 4,85,920 ஆண்டுகள். அந்த காலகட்டத்தில் மனிதர்களை மனிதர்கள் தான் சித்தர்கள் குறிக்கிறாங்க. அதாவது இப்போ இந்த ஹோமோ எரக்டஸ், ஹோமோ சேப்பியன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இப்போ இருக்கிற மனிதர்களுக்கும் இதற்கு முந்தி இருந்ததுக்கும் இடையில இருந்த ஒரு உயிரினமாக சொல்கிறார்கள். அதை சித்தர்கள் எப்படி குறிக்கிறாங்கன்னா மனிதன் குறிக்கிறாங்க. மண்ணின் தலைவராக இருக்கிறார். விலங்குகளை விட அது ஒரு படி உயர்ந்து இருக்கிறார்கள். ஆனால் பக்குவப்பட்ட மனதை உடையவர்களாக இல்லை. மண்ணின் ஈசனாக எல்லாத்தையும் ஒரு விலங்குகளாக வாழ்ந்து ஒரு விரை நிலையில் எதன் மீதும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேணுங்கிற நிலையில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு மணீசர்னு பெயர் வைக்கிறாங்க. மண்ணின் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களை வனத்தின் தலைவர்களாக மாற்றுவதற்காகத்தான் இந்த 4,85,920 ஆண்டுகள் வந்து போகிறாங்க. எல்லாமே அண்டபேரண்டங்கள்ல இருந்து சிவபெருமான் தான் ஒரு குழுவோட 15 சித்தர்களோட 18 பேர் வந்திருந்து கூட நிறைய கூட்டு வராங்க. தேவதைகள் இப்படியெல்லாம் நிறைய பேர் கூட்டு வந்து அவர்களை எல்லாம் இங்க வச்சு இவர்களுக்கு வேதத்தையும் இதையும் கற்றுக் கொடுத்து, தமிழ் மொழியையும் கற்றுக் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மனிதர்களை மாற்ற முயற்சி செய்யறாங்க. ஆனா மாற்றுறாங்க. திருப்பியும் அவர்கள் அண்டபேரண்டங்களுக்கு போன பிறகு மக்கள் திருப்பியும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே அவர்களுக்குள்ள ஒற்றுமையே இல்லாம பக்குவப்பட்ட மனதை உடைய நிலையை அடையவே முடியலை. இப்படி வராங்க, சொல்லி கொடுக்குறாங்க, பக்குவப்பட்ட நிலையை அடைகிறாங்க. திருப்பி சிவபெருமான்லாம் திருப்பி அண்டபேரண்டங்களுக்கு திருப்பியும் போயிட்டாருன்னா இங்கே திருப்பியும் போரிட ஆரம்பிச்சிடுறாங்க. அவர்களுக்குள்ள அந்த குறுகிய எண்ணங்கள் தான் வருது. இப்படி 4,85,920 ஆண்டுகள் போன பிறகு தான் அப்போ முடிவெடுக்கிறாங்க. அண்டபேரண்டங்கள்லேருந்து இப்படி வந்து போனால் இந்த மண்ணுலகம் நிலைபெயர் அடையாது, அது ஒரு அழியாத்தன்மையை, இமார்டாலிட்டியை அடையாது. அப்போ இங்கே ஒரு குழு இருந்து மண்ணுலகத்தை வழிகாட்ட வேண்டும் அப்படின்ட்டு வர்றவர் தான் நம்மளது ஆதி சிவனார். இதுவரைக்கும் வந்த சிவனார்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் அனாதி சிவன்னு பேர் வைக்கிறாங்க. இங்கே மண்ணுலகத்திலேயே தங்கி இருந்து அருளாட்சியை நிலைபெற செய்து எல்லாவற்றையுமே கடவுள் நிலையை அடைய செய்து, இந்த பூமியையும் ஒரு கடவுள் நிலையை அடைய செய்து, இம்மார்டாலிட்டிங்கிற அழியாத்தன்மையை வளர்க்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த நம்ம சிவபெருமான் வர்றார். அந்த சிவபெருமான் வந்த காலத்தில் தான் ஆதிசிவனார்கள், அவர் தான் பாண்டிய மன்னராகவும் இருக்கிறார். முதல்ல இருந்து அரசாட்சி அமைக்கிறார். தமிழ்ச்சங்கத்தை தான் முதல்ல துவங்கி தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக இருக்கிறார். 15 சித்தர் பீடத்தை துவங்கி முதல் பீடாதிபதியாக இருந்து இந்து மதத்தை வழங்குகிறார். 15 சித்தர் மடாதிபதியாக இருந்து முதல் மடாதிபதியாக இருந்து இந்து வேதத்தை வழங்குகிறார். இந்து வேதம் வழங்குறது அவர் தான், இந்து மதத்தை வழங்குறது அவர் தான், தமிழ் மொழியை வழங்குறது அவர் தான் பாண்டிய அரசாட்சியை உருவாக்குறார். எல்லாத்தையும் ஆரம்பத்தில் உருவாக்கி கொடுக்குறார் அவர் தான். அவர் உருவாக்கிக்கு போது தான் அப்போ தான் தேவர்களும் அசுரர்களும் அந்த பார்க்கடலை கடைந்து அமுதம் வேணும்ன்ட்டு எடுக்கிறாங்க. அப்போ நமக்கு தெரியும், அந்த வாசுகிங்கிற பாம்பு நஞ்சை கக்குகிறது, அதே நேரத்தில் உள்ளே இருந்தும் நஞ்சு வெளிப்படுகிறது. பார்க்கடலை கடையும் பொழுது அமிர்தத்துக்கு முன்னால் நஞ்சு தான் வருது. 2 நஞ்சும் சேர்ந்து ஒரு ஆலகால விடமாக உருவெடுக்கிறது. அதை என்ன செய்கிறதுன்னு தெரியலை. அப்போ சிவபெருமான்கிட்ட எல்லாரும் போகிறாங்க.
சிவபெருமான் வந்து நந்தி தேவரையும் நம்ம ஆளாள சுந்தரர் அவர் தான் பிற்காலத்தில் பிறப்பெடுத்து சுந்தரர் வர்றார். ஆளாள சுந்தரன் சிவலோகத்தில் இருக்கிறாரு. 2 பேரையும் அனுப்பிச்சு அந்த சிவபெருமான் ஆற்றலால் விஷத்தை எல்லாரையும் தேவர்களாலேயும் அசுரர்களாலேயும் பக்கத்தில் நிற்கவே முடியலை. ஆனால் சிவபெருமான ஆற்றலில் நந்தி தேவர் அவர்களின் அருளினைப்படி ஆளாள சுந்தரர் தன் கையில் தான் அதை எடுத்துகிட்டு வர்றார். கையில் எடுத்துகிட்டு வந்து அந்த விடத்தை எடுத்து சிவபெருமான்கிட்ட நீட்ட, சிவபெருமான் அதை தன்னில் கையை அங்கேருந்தே நீட்ட ஆளாள விஷத்தை எடுத்து அவர் அருந்து விடுகிறார். அப்போ அருந்தும் பொழுது உமையம்மை கவலைப்பட்டு விட்டார். உடனே கழுத்த விதம் அங்கே தங்கிருச்சுது, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாது. உமையவளுக்கு நன்றாக தெரியும் சிவபெருமானால் இதை எளிதில் சீரணித்து விட முடியும் அப்படிங்கிறது உமையவளுக்கு தெரியும். அதனால் அதை விழுங்கும்போது தன் தொண்டையை சற்றே அப்படியே தடவி விடுவாங்க. அந்த அந்த தொண்டையில் கொஞ்சம் இறங்கிறதுக்கு தான், அதனால தான் நீலகண்டனாக அவர் மாறியிருக்கார தவிர தொண்டையில் விஷம் போயிடுச்சு இல்லை. ஏன்னா அவர் வந்து உள்ள இறக்கி உடம்புல வச்சு இது நடக்கிறது அந்த மாத தேய்பிறை சதுர்த்தசி இரவு. சதுர்த்தசி இரவில் தான் நடக்குது. 14.5 நாளிகைன்னு சித்தர்கள் குறிக்கிறாங்க. சரியா? இது வந்து அந்த பிரதோஷ நேரம் இருக்கு இல்லையா, 4:30 மணி 6லிருந்து பிரதோஷத்தில் அந்த அந்த நஞ்சை சாப்பிடுகிறார். இரவு முழுவதும் அவர் அந்த சீரணிக்கிறதுலே இருக்கிறார். அப்போ சீரணிக்கணும்னா என்ன செய்கிறாருன்னா, நந்திகளின் கொம்புகளுக்கு இடையில் பிரதோஷ திருநடனம் புரிகிறார். திருநடம் புடிய அந்த நந்தியின் அந்த ஆலகால விஷத்தின் விடத்தின் தன்மைகள் எல்லாம் முறிந்து போய்விடுகிறது. இது நடக்கிறது சதுர்த்தசி இரவு 14.5 நாளிகை. இது நிகழ்ந்த பிறகு எல்லார் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைய போயிடுறாங்க. பிறகு தேவர்களுக்கு அமிழ்தம் கிடைச்சிது. ஆளாள சுந்தரர் தான் கேட்குறாரு. அப்போ அவருக்கு எப்பவுமே மானுடர்கள் மேலே ஒரு அக்கறை. தேவர்களுக்கு தங்களது திருநடன காட்சியும் கிடைச்சிருச்சுது, அமிர்தமும் கிடைச்சிருச்சுது, மானுடர்களுக்கு ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்ட்டு ஆளாள சுந்தரர் தான் சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு. சிவபெருமான் தான் சொல்கிறாரு, ஒவ்வொரு வளர்பிறை தேய்பிறை 2லையும் சதுர்த்தசி தினத்தன்று மாலை 4:30 to 6 மணியில் பிரதோஷ நேரத்தில் யாரெல்லாம் நந்தி பூசை செய்து நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் என்ன வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த பிரதோஷ திருநடனத்தை பார்த்த பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த இரவு நேரம் தான், சதுர்த்தசி இரவு நேரம் தான் சிவராத்திரியாக இருந்து மக்கள் எல்லாரும் முழுமையாக விழித்திருந்து அந்த இரவில் சிவபெருமானுக்கு முழுக்காட்டுகள் பலவேறு திரவியங்களை வைத்து முழுக்காட்டு செய்து காலையில் விடிந்த உடனே பார்த்திங்கன்னா அவருக்கு சிவபெருமானுக்கு விடத்தின் பாதிப்புகள் எல்லாம் நீங்கி சிவபெருமான் மக்களுக்கு அருள் புரிகிறார். அதுதான் அந்த சிவராத்திரி முடிஞ்சு காலையில் அந்த அலங்காரமெல்லாம் பண்ணி சிவபெருமானை வழிபட்டு வருவார்கள். இதுதான் உலகில் இருக்கிற சிவராத்திரி வழிபாடு. இப்போலிருந்து தான் சீவராத்திரியாக, சீவன்களை உருவாக்கின ராத்திரி வந்து இப்போலிருந்து சிவராத்திரியாக மாறுபடுகிறது. இப்போ இதில் உலகியெல்லாம் நம்ம என்னெல்லாம் பார்க்கணுன்னா, 1 பிரதோஷம் இப்போ எப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம்? சதுர்த்தசி அன்னைக்கு கொண்டாடுறதுல நம்ம என்ன திரையோதசி அன்னைக்கே நம்ம கொண்டாடிடுறோம். இந்த பிரதோஷங்கிறதுக்கு எல்லாரும் என்ன போட்டுக்கிட்டு இருக்காங்க? முதல்ல பிரதோஷனா இடையினரானா, மரத்துக்கு வர இடையினரானா போட்டிருக்காங்க பிரதோஷம். பிரன்னா நல்லன்ட்டு அர்த்தம். நல்ல தோஷம், தோஷத்தில் என்ன நல்ல தோஷம்? தோஷமே எல்லாமே பாதிப்பை உருவாக்கக்கூடியது. அந்த தோஷத்தில் எப்படி நல்ல தோஷம்ன்ட்டு ஒன்று இருக்க முடியும்? பிரதோஷம்ட்டு. அப்போ என்னன்னா பிரதோஷங்கிறது ராணா வல்லின ராணா போடும். அதுக்கு என்ன பொருள்டா? ஒரு மனிதனுக்கு ஏற்கனவே பிறந்து விட்ட தோஷங்கள், இப்போ பிறந்து கொண்டிருக்கிற தோஷங்கள், இனிமேல் பிறக்க போகிற தோஷங்கள், 3 வகையான தோஷங்களையும் நீக்கக்கூடியது தான் இந்த பிரதோஷம் அப்படின்னு பேர் வச்சாங்க. வினைத்தொகைன்னு தமிழில் சொல்லுவாங்க. 3 காலத்துக்கும் பொருந்தி வரும். ஒரே சொல் தான் 3 காலத்துக்கும் பொருந்தி வரும். வினைத்தொகையாக தான் இந்த பிரதோஷங்கிறதுக்கு உண்டாடணும். தோஷங்களை நீக்கக்கூடியது, எல்லா தோஷங்களையும் நீக்கக்கூடியது. இதுக்கு தான் அவர் சிவபெருமான் கொடுக்குறாரு. இதுக்கும் நஞ்சை உண்டதுக்கும் தொடர்பு இருக்குது. நஞ்சை உண்டது எப்போ? சதுர்த்தசியில் தானே தவிர திரையோதசியில் கிடையாது. அப்போ திரையோதசியில் நம்ம இந்த பிரதோஷத்தை கொண்டாடுவது மிக மிக தவறு. திரையோதசி வந்து 4:30 மணிக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிடுங்க. அன்னைக்கு திரையோதசிங்கிறது அன்னைக்கு இரவு, அடுத்த நாள் காலையில் வரைக்கும் கூட போகலாம். அப்போ ஒரு நாளில் திரையோதசி அந்த சாயங்காலம் 4:30க்கு முன்னாடி வந்துருச்சுன்னா அது சரி.
ஏன்னா அடுத்து சதுர்த்தசி ஆரம்பிச்சிருச்சுது, 4 to 6 வந்துருச்சுது, 2 சரியா போச்சுது. அது அப்ப சித்தர்கள் சொல்றபடியே கொண்டாடுற மாதிரி ஆயிரும். ஆனா எப்பெல்லாம் 6 மணிக்கு பிறகு பிரதோஷம் முடியுதோ அப்பெல்லாம் சதுர்த்தசியும் 4:30 இருக்கும் போதே கொண்டாட வேண்டிய விழாவை திரையோதசி இருக்கும் போதே கொண்டாடிடும். ஏன்னா சதுர்த்தசி 6 மணிக்கு பிறகு தான் வருது. இப்ப 4:30 மணி to 6 மணிக்கு நம்ம கும்பிட்டோம்னா திரையோதசி தான் இருக்குதே தவிர சதுர்த்தசி இருக்கு இல்ல. இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப சிவராத்திரி அப்படின்னு சொன்னா எல்லாரும் அந்த ஒரு இரவை மட்டும்தானே கணக்குல எடுக்கிறாங்க. ஆனா அது அடுத்த நாளும் தொடருது இல்லையா? சிவராத்திரிங்கிறது இரவு. நம்ம பூசைகள் எப்படி செய்யணும்னா அந்த இரவுல இருந்து அடுத்த நாளும் தொடர்ந்து செய்ய வேண்டும். அது பகல்லையும் பூசைகள் செய்ய வேண்டும். என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். இப்ப முதல்ல அந்த பிரதோஷத்தை நம்ம கொஞ்சம் தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். சதுர்த்தசியும் இருக்கணும், 4:30 to 6 இருக்கணும், 2 சேர்ந்து இருக்கிற நேரமா நம்ம கும்பிடணும். நம்ம அதுக்கு தான் பார்த்தோம். திரையோதசிக்கும் நஞ்சை உண்ட இரவுக்கும் தொடர்பே கிடையாது. அப்ப திரையோதசியில பிரதோஷம் கொண்டாடணும்னா அது தவறாகத்தான் முடியும். இப்ப நிறைய நேரம் என்ன ஆகுது, சனி பிரதோஷம்னு நம்ம வச்சிருப்போம், அது உண்மையிலே சனி பிரதோஷமா இருக்காது. சனி பிரதோஷம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்போம், அது உண்மையிலே சனி. ஏன்னா அடுத்த நாள் சதுர்த்தசியும் 4:30 to 6 வருது, அடுத்த நாளாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அன்னைக்கு சனிக்கிழமை வந்துருச்சுன்னா சனி பிரதோஷத்தை நம்ம விட்டுருவோம். திரையோதசியாக இருந்தாலும் தினப்பிரதோஷம்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு நாளுமே 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் பிரதோஷம் தான். அதுக்கு பேர் தினப்பிரதோஷம்பாங்க, அன்றாட பிரதோஷம்பாங்க. அந்த அன்றாட பிரதோஷத்தோட பயன்தான் திரையோதசியில் கும்பிட்டா கிடைக்குமே தவிர முழுமையாக அந்த வளர்பிறை தேய்பிறை அந்த சதுர்த்தசியில் கும்பிடுற அந்த வளர்பிறை பிரதோஷமோ தேய்பிறை பிரதோஷமோ இருக்காது. அதனால் மக்கள் அனைவரும் அந்த பிரதோஷத்தை சதுர்த்தசியும் இருக்குதா 4:30 to 6 இருக்குதான்னு பார்த்து கும்பிடணும். பகலில் என்ன செய்யணும், இது இரவுல விழித்திருந்து நம்ம கோயிலுக்கு போய் முழுக்காட்டெல்லாம் பார்த்து சிவபெருமானை வணங்குகிறோம். ஆச்சா, அவரு அந்த விடத்தின் பாதிப்புல அந்த திருநடனம் ஆடும் பொழுது நம்ம பார்க்குறோம். காலையில் அவர்களுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி மகா கற்பூர சோதி வழிபாடு எடுத்துட்டு வீட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிடும். அது சரி கிடையாது. நம்ம முழித்து கொண்டு இருக்கிறது என்னன்னா, காலையில் வரணும், திருப்பி குளிக்கணும். அந்த 24 பிரதோஷம் எப்போ ஆரம்பிச்சதோ அப்போலேருந்து அந்த அடுத்த நாள் 24 மணி நேரத்துக்குள்ள கட்டாயமாக சிவ வழிபாடு செய்ய வேண்டும். இந்த சிவ வழிபாடு செய்யணும்னா எப்படி செய்யணும்னா, சிவபெருமான் எங்கே இருப்பார்னா திருக்கோயிலில், சிவன் கோயிலெல்லாம் இருப்பார். ஆனால் அதை விட சிறப்பாக எங்கே இருப்பார்னா சுடலையில் தான் இருப்பார், சுடுகாட்டில் தான் இருப்பார். ஒவ்வொரு வீட்லேயும் சுடுகாட்டில் தான் இருப்பார். நீங்கள் பார்க்கலாம், காடுடைய சுடலை பொடி பூசியே என் உள்ளம் கவர் கவல்வன். இந்த சுடலை பூசி இருக்கிறதுங்கிறது தேவாரத்திலையும் திருவாசகத்திலையும் பல இடங்களில் வருகின்றன. அப்போ சிவபெருமானாலே காடுடைய சுடலை பொடி பூசிக்கிட்டு சுடலையில் திருநடனம் புரிபவர் தான் சிவபெருமான். அப்போ சிவபெருமான அன்றைக்கு ஒரு நாளாவது நம்ம அவசரமாக கட்டாயமாக அன்றைக்கு சுடலைக்கு செல்ல வேண்டும். இதில் ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி என்னன்னா, இந்துக்கள் மட்டும்தான் தங்களது முன்னோர்களை புதைக்க விதத்தையும் எரிக்கும் விதத்தையும் முறையாக பாதுகாக்கிறது இல்லை. இல்லை, ஒரு நல்ல நாள் அதுவுமா சுடுகாட்டுக்கு போகிறதாங்கிற ஒரு கேள்வி வருது. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. உங்களுக்கு மட்டும் இல்லை, பார்க்குற எல்லாருக்குமே இந்த கேள்வி அவசியமாக வந்திருக்கும். நல்லா பாருங்க, இந்த சிவராத்திரியை ஒட்டி நம்ம இன்னொரு விழா கொண்டாடுவோம், கிராமங்கள்லாம் கொண்டாடுவோம். மசான கொள்ளை அப்படின்னு கொண்டாடுவோம். மசான கொள்ளையில அந்த சுடலைக்கு தான் யாரெல்லாம் வருவா? அங்காள பரமேஸ்வரி, எல்லா கிராம தேவதைகளும் வராங்க. நம்ம மானுடர்கள் சுடலைக்கு போறதா? அதுவும் நல்ல நாளும் அதுமா போகாதா? நம்ம அன்றாடம் வழிபடும் கிராம தேவதை சுத்துப்பட்டில் இருக்கிற எல்லா கிராம தேவதைகளும் அங்க சிவபெருமானை பார்க்க வருகிறார்கள். எதுக்கு வராங்க? அவங்க அடுத்து எப்போ வருவாங்க? 1 வருடம் கழித்து வருவாங்க. அப்ப இந்த சிவராத்திரியில் சிவபெருமானை வணங்கி 1 வருடத்திற்கு தேவையான அருளாற்றலையும் ஆசிகளையும் சிவபெருமான்கிட்ட வாங்கி அடுத்த 1 வருடங்களுக்கு மக்களுக்கு அருள் புரிய தயாராகும் நாட்கள் தான் இது. அப்ப கடவுளர்களே சுடலையில வழிபடும் பொழுது மானுடர்கள் வழிபடணுமா வேண்டாமா? கண்டிப்பாக. அதே அந்த நீங்க மசான கொள்ளையில என்னன்னு பாத்தீங்கன்னா, பல பேர் காளி மாதிரியும் சிவபெருமான் மாதிரியும் வேடம் தரித்து அங்க வழிபடுவார்கள். இதற்கு என்ன பொருள்னா,
நம்ம திருமூலர் சொல்றாரு, தாய்மானவர் சொல்றாரு, எல்லாரும் சொல்றாங்க சிவபெருமானோட வேலை என்னன்னா நமக்கு தண்டனை கொடுக்கறதோ, ஒரு நீதிபதி மாதிரி இப்படி இதை தண்ணிட்டு அதை பண்ணிட்டேன்னு சோதிக்கிறதோ, அதெல்லாம் சிவபெருமானோட வேலை கிடையாது. சித்தர்கள் சொல்றது என்னன்னா, என்னை சிவமாக்கினான் உன்னையும் சிவமாக்குவான். என்ன சிவமாக்கிட்டா சிவபெருமான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, என்ன சிவமாக்கினார் உன்னையும் சிவமாக்குவார். உலக மக்கள் அனைவரையுமே சிவமாக்குறது தான் சிவபெருமானோட வேலையை தவிர அவர் தண்டனை கொடுக்கறதுக்காக வரல, சோதிக்கிறதுக்காக. நம்மளை சோதிச்சு அவருக்கு என்ன ஆக போகுது? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஆதி சிவனார் அண்ட பேரண்டங்கள்ல இருந்து வந்தார். எதற்காக வந்தார்? உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே கடவுள் தன்மை உள்ளதாக மாற்றி, இந்த நம்ம இந்த பூமி பந்தையே கடவுள் தன்மை உள்ளதாக மாற்றி என்றென்றும் அழியாத்தன்மை உள்ளதாக நீடித்து இருக்க செய்யணுங்கிறதுக்காகத்தான் சிவபெருமானார். அப்போ நம்ம இன்னும் நம்மை சிவமாகணும், நம்ம முதல்ல கடவுளராகணும், பல நிலைகளில் உயர்ந்து உயர்ந்து இறுதியில் சிவபெருமானாகவே மாறுறதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கக்கூடியது தான் இந்த சிவராத்திரி. இதில் நம்ம அந்த சுடுகாட்டை அப்படியெல்லாம் நினைக்கூடாது. முதல்ல சுடலைக்கு போனோம், ஒரு இடத்துல நல்லா தெளித்து, அந்த காலத்தில் சாணமெல்லாம் தெளிப்பாங்க, நம்மளே ஒரு நல்ல தண்ணியை வச்சு நல்லா தெளிச்சுட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு சிவபெருமானை நோக்கி நம்ம படையல் போட்டு இறந்த முன்னோர்களையும் அழைத்து குலதெய்வங்களை அழைத்து எல்லாரையும் வச்சு அங்கே பூஜை பண்ணிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பிறருக்கு கொடுத்துட்டு நேராக சிவன் கோயிலுக்கு வரணும். சிவன் கோயிலுக்கு அடுத்தது சிவன் கோயில். இப்போ பார்த்தீங்கன்னா வைணவர்கள்லாம் என்ன நினைப்பாங்க, நம்ம சுடலைக்கு போகிறத பற்றி இப்படி யோசிக்கிறோமே, வைணவர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா சிவபெருமான் இருக்கிற இடமே சுடலை தான்ட்டு வைணவர்கள் யாரும் பெரும்பாலானவர்கள் சிவன் கோயிலுக்குள்ளே வரமாட்டாங்க. வந்தால் கூட அவங்க திருப்பி போன உடனே வீட்டுக்கு போய் குளிச்சுருவாங்க. அதனால் அவங்கள பொறுத்தளவில் சுடலையும் சிவபெருமான் அங்கே இருக்கிற இடமும் சிவன் கோயிலும் ஒன்று தான் நினைப்பாங்க. நம்ம அங்கே அந்த சுடலையிலேருந்து நேராக இங்கே சிவபெருமான்கிட்ட வந்து அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி அதே படையல்கள் எல்லாம் வச்சு திருப்பியும் சிவபெருமானை கும்பிட்டுட்டு அதுக்குள்ளே சீவ காயந்திரி மந்திரங்கள் எல்லாம் இருக்குது, நந்தி காயந்திரி மந்திரங்கள் எல்லாம் இருக்குது. இது போக இதுக்குன்னு பயிற்சியும் இந்து வேத பாடசாலையிலிருந்து இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் இலவசமாக நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த மந்திரங்கள் எல்லாம் என்ன ஓதணும்னு சொல்லி 5 முறை நம்ம நமசிவாயங்கிறதுக்காக 5 முறை கொடிமரம், அந்த நந்தி வாகனம் இருந்துச்சுன்னா அந்த பலிபீடம் எல்லாத்தையும் நல்லா 5 முறை சுற்றி வந்து இடமிருந்து வலமாக சுற்றி வந்து அதற்கு பிறகு உள்ளே போய் சிவபெருமானை பார்த்துவிட்டு அப்புறம் அம்மானை பார்த்துவிட்டு சிவபெருமானை அம்மனையும் 5 முறை சுற்றி வந்துட்டு அப்புறம் பிரகார தெய்வங்கள் எல்லாத்தையும் சுற்றி வந்துட்டு திருப்பியும் கீழே வந்து உங்களுக்குன்னு குரு இருந்தார்னா குருவை வணங்கிடலாம், இல்லைன்னா சிவபெருமானே குருவாக நினைத்து அங்கேருந்து வழிபட்டு விட்டு அந்த பொருட்களை நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பிறருக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிறத வீட்டுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம பூசை அறையில் வச்சு அதையும் வழிபட்டு அந்த படையல் பொருட்கள் எல்லாம் நம்ம குடும்பத்தாரோடு அது சாப்பிட்றது தான் இதுதான் முழுமையான பூசை. இது பகல் நேரத்தில் பண்ண வேண்டும். அப்போ இரவு நேரத்தில் கோயிலில் சென்று வழிபடணும். முடித்த உடனே வந்து தூங்கிட்டு இருக்கக்கூடாது, வந்திருந்து சுடலைக்கு சென்று இதை வழிபடணும். சுடலைங்கிறத நம்ம அசிங்கமாக நினைக்க வேண்டியதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் காசிங்கிறதுக்கே இங்கேருந்து காசி போகிறது புண்ணிய யாத்திரைங்கிறார். காசி முழுக்க சுடலைகளால் நிறைந்தது தான். அதனால் அதை இன்றையில் இருந்தாவது அதை நம்ம ஒன்று எடுத்துக்கிடுவோம். நமது முன்னோர்கள் இருக்கக்கூடிய அந்த சுடலையை கொஞ்சம் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் நம்ம பேண வேண்டும். யதார்த்த ரூபத்தில் நீங்கள் சொல்கிறதுலேருந்து யதார்த்தமாக நான் பார்க்குறப்ப சிவராத்திரி அன்னைக்கு நம்ம ஏவிஎம் மின்மயான காடு சென்னையில் பெரிய ஒரு மின்மயான காடு. அங்கே உள்ள பைரவர் இருக்காரு, பத்ரகாளி இருக்கு, சிலையாகவே அங்கே வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்கள போய் வழிபடணும். நீங்கள் திருச்சியில் போய் பாருங்க, ஓயம்பேரில் சுடலை பத்ரகாளி இருக்கிறாரு, பைரவர் இருக்கிறாரு, ஹரிச்சந்திரர் இருக்காரு. எல்லா சுடலையிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு திருசூலம் வச்சிருப்பாங்க. அது ஒரு பத்திரகாளியின் இதுதான். திருசூலம் சிவபெருமானை குறிக்கும், பத்திரகாளியை குறிக்கும். இப்படி எல்லா கோயில் இல்லாத சுடலையே எங்கேயும் கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவ சுடலை மாட சுவாமின்னு சொல்லிட்டு தெய்வமாகவே வளர்க்குறாங்க. சுடலை மாட சுவாமிங்கிறதுலாம் துடியான தெய்வம். நம்ம என்ன சொன்னாலும் கேள்விக்கு பதில் சொல்லும். அவ்வளவு நியாயம் தீர்க்கனாலும் தீர்த்து வைக்கும். அதெல்லாம் சுடலை மாட சாமியெல்லாம் தென் மாவட்டங்களில் அது ஒரு சிறந்த வழிபாட்டுக்குரியதாக இன்றும் மக்களோடு மக்கள் கலந்து பழகும் தெய்வமாகத்தான் சுடலை மாட சாமியெல்லாம் இருக்கிறாங்க. நல்லது கெட்டது அப்படிங்கிறது எதுவுமே வழிபாட்டில் இல்லை, எல்லாமே நல்லது தான் அப்படிங்கிற ஒரு முறையில் சிவராத்திரியை குறித்து நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. பிரபோக் பக்தி நேயர்களுக்கு இந்து வேத மர்மலர்ச்சி இயக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். சிவராத்திரி நல் வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.